ஹாய், வெல்கம் டு ஆக்சுவலி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs ஸ்ரீலங்கா T20 சீரீஸ் முடிஞ்சது. அதோட பற்றி ஒரு ஷார்ட் ரிவ்யூ. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீலங்கா ஒரு காலத்தில் இந்த டீம் ரைட், நீங்கள் ஒரு டாப் 4 டாப் 5 எடுத்தீங்க அப்படின்னா, அப்போ இந்த டீம் வந்து அந்த டாப்பில் இருக்கும். நாட் ஃபார் டாப் 4, ஈவன் டாப் 3, டாப் 2 போகும்போது. ஓகே, ஐ திங்க் 2007 ODI வேர்ல்ட் கப் ரன்னர், 2011 ரன்னர். ஸோ T20 சீரீஸ் எடுத்துக்கும் போதும் எப்படின்னா, அவங்கக்கிட்ட இருந்த அந்த ஒரு விஷயம், அவங்கக்கிட்ட இருந்த அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ இல்லை அப்படின்னா மீன்ஸ் அந்த டைமில் அப்படி இருந்தது. எஸ், 2014 வின்னர், அதாவது இந்தியாவோட ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் டிக்கெட் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 4 பேர் சொல்லணும். ரைட்டா, யுவராஜ் சிங், தோனி, ரெய்னா அண்ட் ஈவன் கோலி. ஸோ இவங்க இருக்கும்போது ஸ்ரீலங்கா இருக்கும்போது அவங்கள அடித்து கப் அடித்தது அப்படின்னா அது ஸ்ரீலங்கா தான். ரைட், அண்டு அந்த டீமை இப்படி ஒரு கண்டிஷனில் பார்க்குறதுக்கு சம்மர் ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸாக இது ரொம்ப ஒரு ஏன் இப்படி ஆச்சு, எங்கேருந்து பிரச்சனை வந்தது அப்படின்றது தோணும். ஸோ அதை டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதுமாரி ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, ஸோ ஸ்ரீலங்கா அண்ட் நிறைய டீம் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் சில டீம் ஓவர் கம் பண்ணிட்டாங்க ஷார்ட் பீரியடில், சில டீம் ஓவர் கம் பண்ண முடியாமல் இருந்திருக்காங்க. ஸோ தட் வில் பி another டாபிக். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். கமிங் டு ரிவ்யூ இந்தியா vs ஸ்ரீலங்கா சீரீஸ். ஸ்ரீலங்காவோட பர்ஃபார்மன்ஸ் ஸோ பார்க்கணும் அப்படின்னா, வாட் குட் அண்ட் வாட் பேட் அப்படின்னா, ஸோ ஆஸ் நியூஸில் பார்த்த மாதிரியே என்னென்னா, இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பர்ஃபார்ம் ரியலி வெல். மேபி அது வந்து இந்தியாவோட குவாலிட்டி போலிங்கை பொறுத்தும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தால் அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனோட குவாலிட்டியும் தெரிஞ்சிருக்கும். பட் நம்மக்கிட்ட இருந்து மோர் தென் ஆவரேஜ், இட்ஸ் நாட் தி பெஸ்ட், இட்ஸ் பெட்டர் போலிங் அப்படின்னா. பட் இருந்தால் தே பிளேட் வெல், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். டாப் ஆர்டர் really played well. But when coming to middle order and lower middle order, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு பேட்டிங் குவாலிட்டின்றது ஒரு மென்டாலிட்டின்னு சொல்லலாம். சரி, ஸோ ஹவ் யூ ஆர் அப்ரோச்சிங் த ரன் சேசஸ் ஆர் ஹவ் யூ ஆர் பில்டிங் த ரன் சேஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ன்றது ரொம்ப ரியலி மைண்ட் செட் ரியலி. ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்ட்ரோக் பிளேயிங் தெரியாமல் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வர முடியாது. ஸோ தி நோ த ஸ்ட்ரோக் பிளே, பட் த மென்டாலிட்டி. ஸோ அந்த மென்டாலிட்டிக்கு அவங்க ஸ்ட்ரோக் பிளேவும் மேட்ச் ஆகினா தான் ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து மேட்ச்சில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் வந்து ஸ்ரீலங்கா நீட் டு அடாப்ட். ஸோ மேபி மோர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து முன்னே இருந்ததை விட இப்போ ஸ்ரீலங்கா டீமுக்கு கம்மி. ஸோ இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ஒரு ஹைலைட் ஆகிற சீரீஸ் அவங்களால விளையாட முடியல. ஸோ ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் யாராச்சும் ஒருத்தர் அது ஸ்டார்ட் பண்ணணும். அது ஸ்டார்ட் பண்ணால் தான் அது ஃபுல் டீம் வந்து கோத்ரூ போகும். ஸோ அந்த விஷயத்தினால திங்க் அவங்க மிடில் ஆர்டர் வந்து சரியாக இது இப்படி அப்ரோச் பண்ணலான்ற ஒரு தாட் வரல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டீம் பிளே இருந்தது. அதுதான் அவங்களுக்கு இது. லோவர் மிடில் ஆர்டர் ஆர் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ், லோவர் ஆர்டர் நீங்கள் பேட்ஸ்மேன்னு சொல்லக்கூடாது, அவங்க என்ன குறை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ரைட்டா, ஸோ ஆக்சுவலி இது லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. பட் கம்மிங் டு ஃபைனல் T20 இன்டர்நேஷ்னல், அதுவும் அவங்க கொஸ்டின் மார்க்காக இருந்தது. என்னடா அது லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனாலும் ஆக்சுவலி லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் கேட்டகரியே கிடையாது, அவங்களே குறை சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட்
யோசிச்சு பாருங்கள், ரிங்கு சிங் அண்ட் சூரியகுமார் யாதவ். ஓகே, அவங்களோட bowlingல 9 of 12 அப்படின்னு ஒரு ப்ளே, ரைட்? அதை வந்து அவங்களால 8 of 12 ஆட முடியுது. தென் 4 wickets தான், 4 wickets தி லோஸ். மீன்ஸ் இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு லோக்கலில் ஆடுற ஒரு மேட்ச்சுக்கே நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும், இதுதான் சொல்லுவோம். ஒரு பாலுக்கு ஒரு சிங்கிள் ஆடினா போதும் அப்படின்னு. ஓகேவா? இப்போல்லாம் லோக்கல் ஆடுற ஒவ்வொரு டீமுமே வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. எப்படி சொல்கிறேன், ஓகே இந்த ரன்சேஸை இப்படி எடுத்துகிட்டு போகலாம், இது அச்சீவபிளாக இந்த மெத்தட்லேயே போகலாம். ஸோ இது ரன்சேஸை எப்படி அணுகுறோம் அப்படின்ற முறை. இதை வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆர் ஒரு கேப்டன், ஒரு கோச் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இன் பிட்வீன் த ஓவர்ஸ் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது இந்த சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது இது. ஸோ லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் கோச் ஆர் கேப்டன்ஸ் அந்த இடத்துல ஸ்டெப்பிங் பண்ணி இதை இப்படி தான் ப்ளே பண்ணணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கலாம். அந்த விஷயம் வந்து ரொம்ப தவறு விட்டுட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இதுன்னு பாருங்கள், 4 wickets அப்படி இருக்குன்னா 4 wickets போயும் ஆல் அவுட் ஆகலை. மீன்ஸ் ஸோ ஸ்ரீலங்கா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் இதை வந்து அந்த ரன் சேஸில் 19th ஓவரில் இருக்காங்க. ஸோ தே நீட் டு ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த விஷயம் அது ரொம்ப மிஸ் ஆகிருந்தது அந்த விஷயம். ஸோ அதுதான் ஸ்ரீலங்காவோட இருக்கிறது. தென் கமிங் டு bowling டிபார்ட்மெண்ட், ஸ்ரீலங்காவோட என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனலாக ஓகே டாப் அவங்க சைடில் ஒரு டாப் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னாலுமே ஸ்டில் ஸோ ஆல்வேஸ் என்னென்னா மேக்ஸிமம் நம்பராக பார்க்கக்கூடாது அப்படின்றது ஒரு தாட் இருக்கும். ஓகே, ஹவு தே பர்ஃபார்ம்டு வெல் இன் மேட்சஸ் அப்படின்றது. பட் ஆனால் நம்பர்ஸ் தான் வந்து மேட்சோட ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ரைட்? நான் என்ன தான் டீம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க ரியலி வெல் அப்படின்னாலும் நம்பர்ஸ் வந்து ரியலி ப்ளே இன் மேட்ச் ரிசல்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் விஷயம் வந்து எக்கனாமிக்கல் ரன் ரேட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயமாக இருந்தது. சரியா? மேபி அந்த விக்கெட் எடுக்கலைன்னா இட் அஃபெக்ட் த அதர் ஓவர்ஸ் ஆல்சோ. அந்த பாயிண்ட் நம்ம எடுத்தே ஆகணும், விட முடியாது. ஸோ அந்த விஷயத்துல தான் பார்த்தீங்கன்னா டாப்பில் வச்சு. தென் கமிங் டு 2 more டாப் பர்ஃபார்மர்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்னா நீங்கள் தீக்ஷனாவையும் அசரங்காவையும் ரிமூவ் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஹீ ஒரு குட் ஆல்ரவுண்டர் இன்டர்நேஷ்னல் லெவலில் தெரிஞ்சவர் அப்படின்னா இது அசரங்கா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக சொல்லலாம். பட் ஆனால் ஸோ அசரங்கா பற்றி சொல்லியிருக்கேன்னா ரியலி நல்ல ஒரு ஸ்டஃப்டு ஆல்ரவுண்டர். பட் அகெயின் இந்த மென்டாலிட்டி சொல்லியிருந்தாங்க, இதை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். மேபி இன்னொன்றுனா அட்லீஸ்ட் அவருக்கான ஸ்டைல் அவர் வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையோ. வென் கம்மிங் டு பேட்டிங் அவர் வந்து ஹீ நீட் டு நோ திஸ் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அதை வந்து அவர் எடுக்கணும். ஏன்னா வென் கம்மிங் டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது there are 2 types. ஒன்று மேட்ச் சிச்சுவேஷன் பார்த்து அவங்க ஆடுறது, இன்னொன்று மேட்ச் சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ இல்லையோ என்னோடய பிளே ஆஃப் ஸ்டைல் இதுதான். மீன்ஸ் ஐ வில் நாட் டேக் எனி ரிஸ்க் பட் ஐ வில் பிளே ஃபார் அன் ரன் எ பால் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஆடுறது. ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிப்பேன் அப்படின்ற தாட்டில் ஆடுறது. இல்லை ஐ வில் கோ அண்ட் ட்ரை ஃபார் அன் பவுண்ட்ரி ஃப்ரம் எ ஃபர்ஸ்ட் பால் அப்படின்றது. இல்லை ஐ வில் டேக் அன் 10 balls ஆஃப். ஸோ இந்த அப்ரோச் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவங்களுக்கான ஸ்டைலை வந்து செட் பண்ணிக்கணும். இப்படி தான் நான் ஆடுவேன். பட் அந்த விஷயம் இன்னும் அசரங்க வந்து அவருக்கான பேட்டிங் ஸ்டைலை வந்து இன்னும் ஃப்ரீஸ் பண்ணிக்கல. மீன்ஸ் ஏன்னா நம்ம ஒரு பேட்டிங்கில் இறங்குறோம் அப்படின்னா தே வில் ப்ளே ஃபார் ரன் ரேட் ஆஃப் ரெக்கர்ட் ரன் ரேட் பார்ப்போம், சுற்றுவோம். ஓகேவா? ரெக்கர்ட் ரேட் கம்மியாக இருக்குன்னா ஓகே டாட் அது அந்த மைண்ட் செட் வந்து இருக்கலாம். அந்த மைண்ட் செட் தான் இருக்கணும். பட் அது சிச்சுவேஷன் பொறுத்து மாறணும். அது வந்து அவரோட பேட்டிங் ஸ்டைல் அது தெரியலை, ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஆறாறுன்றதுலேயே இருக்குது. தட் ஐ திங்க் இட்ஸ் நாட்
எல்லாமே அது பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. பட் அஸ்ராங்காவோட bowling position அப்படின்னா I think variation. He has the variation, but when to execute that variation matters. எல்லா நேரத்துலையும் வேரியேஷன்ஸே டிபெண்ட் பண்ண முடியாது. மீன்ஸ் வேரியேஷன் டிபெண்ட் பண்ணுவோம், பட் கரெக்டாக இந்த டைம் இந்த வேரியேஷன் தான். லைக் ஒரு ஜாய்ஸ்டிக் வச்சு கேம் ப்ளே பண்ணுறது, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பட்டன் தான் இருக்கணும். ஸோ அது வந்து அந்த விஷயம்லாம் அவர் வந்து இன்னும் ஒரு ஃபோக்கஸ்டு தான் எடுத்து ஓகே இன்னும் நம்ம இதை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். மீன்ஸ் அந்த விஷயம் தெரியும். ஓ அதுங்க சார் என் கமிங் டு தீக்ஷனா. ஸோ I don't know why Diksha has variation. நல்லா போடுவார், பட் அந்த கன்சிஸ்டன்சி ரியலி ஒரு எப்பவுமே எடுத்துகிட்டு கொடுத்தா ஒரு 30 ரன் ஓவர் தான் தாண்டாது. ஒரு இன்னிங்ஸில் 4 ஓவர் 30 ரன் மேலே தாண்ட மாட்டார் அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம தீக்ஷா எதிர்பார்க்க முடியும். ஒன்று நல்லா போடுவார், இல்லைன்னா ஒரு மேட்ச்லேயே ஃபஸ்ட்டு ஒரு நல்லா போடுவார், செகண்ட் ஓவர். ஏன்னா லாஸ்ட் T20 மேட்ச்லேயும் அதான் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பிலீஃப் கொடுத்தது அவரோட ஃபஸ்ட் ஓவர், இன்னிங்ஸோட செகண்ட் ஓவர் தான் பிலீஃபே கொடுத்தது. பட் ஆனால் ஒன்ஸ் அஸ்ராங்காவோட ஓவரில் வந்து ரன் போனோம், அந்த ப்ரெஷராக ஆர் அந்த ஃப்ரீவன்சி அந்த பேட்டிங் வந்து இவர் ஓவர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சான்னு தெரியும். ஸோ அதை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, தீக்ஷனாவுக்கு ஒரு நல்ல பவுலிங் பார்ட்னர் இருந்தாங்கன்னா இட் வில் பி அதுதான் அவரை வந்து க்ரோ பண்ணுமோ அப்படின்ட்டு. ஏன்னா அஸ்ராங்காவோட ஒரு ஓவர் வந்து ரன் லீக் ஆகுது அப்படின்னா இட்ஸ் பவுலிங் ஸ்டைலுன்றதை விட பேட்ஸ்மேனுக்கு அது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். ஸோ தே கோ ஃபார் தீக்ஷனா ஓவருக்கு அகேன்ஸ்டாகவும் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த மேட்ச் எடுத்துக்கிட்டாலும் சிங்கிள் ஹேண்டட்லாம் ஒரு மேட்ச்சை திருப்புற அளவுக்கு சோலோ பர்ஃபார்மர் ஸ்பின்னராக தீக்ஷனாவை பார்க்க முடியல. ஒன்று அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் டர்ன் பண்ணுற ஒரு பர்ஃபார்மராக தீக்ஷனா நம்ம பார்க்க முடியல. ஸோ யூ நீட் டு டெவலப் சம்திங். மீன்ஸ் என்னென்னா அகைன் மென்டாலிட்டி. ஸோ என்ன இத்தனை வாட்டி மென்டாலிட்டினா கிரிக்கெட் பிளேயிங் ஃபார் லோக்கல் உங்களோட ஸ்டைல் உங்களோட ஸ்கில்லை பொறுத்து, பட் பிளேயிங் இன் இன்டர்நேஷ்னல் அப்படின்னும் போது உங்களோட தாட் அண்ட் மென்டாலிட்டி தான் முக்கியம். ஏன்னா ஸ்கில் இல்லாமலேயோ ஒரு ஸ்டைல் இல்லாமலேயோ உங்களால் இன்டர்நேஷ்னல் லெவலில் செலக்டர்ஸ் கண்ணில் பட்டு அவங்க செலக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் த ஸ்கில்ஸ், பட் எக்ஸிக்யூஷன் மெத்தட், அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மென்டாலிட்டி, அதோடய ஸ்கில் எல்லாமே தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் முக்கியம். இதுதான் இதை தாண்டி ஒரு ஸ்ரீலங்கா சைடில் இல்லை இந்த விஷயம் தான் அவங்க மேஜராக கரெக்ட் பண்ணாலே they can improve, they can disturb in international team again. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கான ஒரு டாப் டீம் வந்து இந்த சிச்சுவேஷனில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றது தான் சொன்னேன். பிகாஸ் த லெஜெண்ட்ஸ் தே ஹவ் பிளேட் இன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜெயவர்தனா, தில்ஷான், சங்கக்காரா, ஸோ ஈவன் உப்பு தரங்க லெவலுக்கான பேட்ஸ்மேன் கூட இப்போ அவங்களுக்கு இல்லைன்றது தான் ஒரு இது. ஸோ இன் கமிங் டு bowling department they have different facilities. எப்படி சொல்கிறேன்னா ஈவன் குலசேகரா, மலிங்கா, தென் மேத்யூஸ், they are good all-rounders also. மேத்யூஸ், பெரேரா, ஸோ இதுமாரி ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதை சுற்றி ஒரு டெம்ப்ரரியாக ஒரு 2 to 3 பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க பிளேயிங் லெவலில் அப்படின்ற இந்த சுச்சுவேஷனில். ஸோ இதுதான் ஒரு இன்டர்நேஷ்னல் டீமுக்கான ஸ்ட்ரக்சர் இதாக இருக்கும். பட் இப்போ பிளேயிங் லெவலில் 2 or 3 மெம்பர்ஸ் தான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காங்க. ஸோ தட்ஸ் அஃபெக்ட் மீன்ஸ் ஸ்டேபிள்னால் இட் நீட் டு பி அரௌண்ட் 7 to 8 years இருக்கணும் அந்த பிளேயர்ஸ். அதுதான் ஸ்டேபிள் பிளேயர்னு சொல்ல முடியும்.
பட் அப்படி ஒரு பிளேயர்ஸ் இப்போ இல்லை. அப்படி ஒரு பிளேயர்ஸ் இல்லாதனால வந்து ஸ்ட்ரகிளிங். ஸோ என்ன சுச்சுவேஷன் இருக்காங்கன்னா, ஒரு பிளேயிங் 11 இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 8 பர்ஃபார்மிங் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா உள்ளே போகிற 9 to 10 அந்த 3 பிளேயர்ஸ்க்கு வந்து ஸோ தே வில் சப்போர்ட் பண்ணணும் இல்லை, அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஃபார்ம் பண்ணி இம்ப்ரூவ் ஆகி இவங்க அடுத்த ஒரு 8 years கவர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரீஜென்ரேட்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அ டீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி வில் டூ தட் ரிவ்யூ ப்ராசஸ், ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் ஆஃப் எ கிரிக்கெட் டீம் அப்படின்றத நம்ம ஒரு தனி வீடியோ பார்ப்போம். திஸ் ஸ்ரீலங்கன் டீம் ரிவ்யூ. அடுத்தது இந்தியன் டீம் ரிவ்யூ.